நம் மத்தியில் இருக்கிற அருமையான இம்மானுவேல் அங்கிள் வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி அங்கிளோட இணைந்து ஜெபிக்க போகிறோம். யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, சரியா? எல்லாரும் கண்களை மூடுங்க, அங்கிள் வந்து ஜெபிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 4ஆம் நாள் விபிஎஸ்ஐ கூட கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை போல வளர ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைய நீங்கள் உதவி செய்ய முடியாது வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா, அநேகர் சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருவதை தடுத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அழைத்து ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே கால சூழ்நிலைகள் ஆண்டவரே அதிகமாக பிள்ளைகளை தடுக்கிற காரியங்களை காணப்படுகிறது. ஆனாலும் நீர் இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டு கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. கொலோசியர் 2:3 சொல்லப்படுவது போல இயேசுவுக்குள் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டிலும் கூட கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே எழுதியிருக்கிற அந்த எக்ஸாம் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து பிள்ளைகள் அடுத்த கட்ட ஆண்டவரே வகுப்புக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு குழந்தைகளிலிருந்து கர்த்தாவே +2 படிக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளோடும் கர்த்தாவே இந்த ஆண்டவரே காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சாமுவேலை அழைத்தது போல கர்த்தாவே இந்த பிள்ளைகளை சாமுவேலே என்று நீங்கள் அழைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை கர்த்தாவே ஆண்டவரே சித்த நாட்கள் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தாவே போதகர் குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஆண்டவரே ஒரு பெரிதான காரியம். ஆனாலும் ஏசப்பா நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து இந்த காரியத்தை ஆசீர்வதித்து ஏசப்பா இந்த 6 நாட்களும் சமாதானமாய் பாதுகாப்பாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது வேண்டி ஜெபிக்கிறோம். வாலண்டியர்ஸை ஆசீர்வதிப்பீராக, டீச்சர்ஸ்கள் ஆசீர்வதியும். எத்தனையோ பணிகள் அவர்களுக்கு காணப்பட்டாலும் ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஆண்டவரே தேவனே நிர்ணயித்து கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள். ஏசப்பா, நீங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசப்பா, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே செய்கிற ஊழியத்திற்கு ஏற்ற கனத்தை நீங்கள் கட்டளையிட முடியாது வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாளும் கர்த்தாவே பிள்ளை ஊழியத்தை கூட கர்த்தாவே ஆண்டவரே தேவனே ஆசீர்வதிக்கிற ஏசப்பா இதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமையாக உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த கரத்தை உயர்த்தி லெஃப்ட் ஹேண்ட் உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார். 2 வார்த்தையும் ஆன்ட்டி எங்கே தெரியுமா ரொம்ப அதிகமாக கேட்டு கற்றுக்கொண்டேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு என்னுடைய மாமா, அதாவது நம்ம பாஸ்டர் அங்கிள் இருக்காங்களே, பாஸ்டர் பெனியா டேவிட் அவங்களுடைய தகப்பனார், இந்த சர்ச் ஃபவுண்டர், அவங்க தான் இந்த சர்ச். எத்தனை பேருக்கு தெரியும் டேவிட் தாத்தாவை? பெரிய பாஸ்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அவங்க இப்போ இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாயிலேருந்து எப்போவுமே என்ன தெரியுமா வரும்? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். எப்போவுமே எந்த காரியமாக இருந்தாலும் அவங்க அடிக்கடி எப்போவுமே சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை, கடைசி வரைக்கும் அவங்க உயிர் போகிற வரைக்கும் அவங்க சொன்ன வார்த்தை அதுதான், கர்த்தர் நல்லவர். நம்மளும் கற்றுக்கொள்வோமா? கர்த்தர் நல்லவர். அதே போல் இயேசு உங்களை கைவிட மாட்டார்னு சொல்கிறது என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவும் ஊழியக்காரராக இருக்கிறாங்க, ராமாபுரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க எப்போவுமே எந்த காரியமாக இருந்தாலும் முதல் பாட்டு என்ன தெரியுமா பாடுவாங்க? இயேசு உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்னுடைய அப்பாட்டேருந்து நான் கற்றுக்கொண்டு கொண்டேன். இயேசு உங்களை, ஆமாம் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை, ஆமாம் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். கோலியாத்து அவன் முன்னாடி 0. சத்தமா
விசுவாசத்தால் தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. ஒரே ஒரு கல்லு இயேசு நாம சொல்லு, தில் இருந்தா நில்லு, இல்ல நானி தள்ளு. ஒரே ஒரு கல்லு இயேசு நாம சொல்லு, தில் இருந்தா நில்லு, இல்ல நானி தள்ளு. ஏ தன்னா தன்னா தானான தானா, பாய்ஸ் சத்தமா, தன்னா தன்னா தானான தானா, இன்னும் சத்தமா. ஏ தன்னா தன்னா தானான தானா, ஏ தன்னா தன்னா தானான தானா. ஏ வந்தாரு பாதா வீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்ல செத்தான். ஏ வந்தாரு பாதா வீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்ல செத்தான். விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானுவும் முன்னாடி ஜீரோ. கேர்ள்ஸ் சத்தமா. விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானும் முன்னாடி ஜீரோ. ஏ தன்னா தன்னா தானான தானா, ரெண்டு பேரும் சத்தமா பாடுங்க. தன்னா தானான தானா. ஏய் ஏ தன்னா தன்னா தானான தானா, ஏய் தன்னா தன்னா தானான தானா. 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 கை தட்டுங்க பாப்போம். சூப்பர். ஜிம்பா 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 ஜிம்பா. ஏய் ஜிம்பா ஜிம்பா சத்தமா. ஏய் ஜிம்பா 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 ஜிம்பா. ஹாய் படி, ஹலோ படி, கம் ஆன் படி, everybody let's go buddy. ஹாய் படி, come on buddy, everybody let's go buddy. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. Are you ready? Are you ready? I am ready. I am ready. Are you ready? Are you ready? I am ready. I am ready. Hey jumba jumba satama. Jumba 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 jumba. Hey jumba 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 jumba. Jumba 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 jumba. நானும் ரெடி, நீயும் ரெடி, நாம சேர்ந்து போவோம் படி. நானும் ரெடி, நீயும் ரெடி, நாம சேர்ந்து போவோம் படி. ரெஹபோத் VBS போறோம் படி, VBS போறோம் படி, இங்க நாம போறோம் படி. ரெஹபோத் VBS போறோம் படி. ஏய் ஜிம்பர ஜிம்பா 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 ஜும்பா 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 ஜும்பா. ஏய் ஜிம்பர ஜிம்பா, ஏய் ஜிம்பா ஜிம்பா ஜும்பா 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 ஜும்பா. ஓகே ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்ட நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாவோ. ஆனா ஒரு கல்யாணங்க, கத்தரேசு கூட நாங்க போனோமுங்க. சொல்லுங்க. கத்தரேசு கூட நாங்க போனோமுங்க. திராட்சரசம் இல்லைன்னு சொன்னோமுங்க. தண்ணீரை ரசமாக மாற்றினாருங்க. சத்தமா சொன்னோமுங்க. தண்ணீரை ரசமாக மாற்றினாருங்க. செஞ்சாரே, அற்புதம் செஞ்சாரே, போடு செஞ்சாரே.
வேணும் தம்பி, நல்ல குணம் வேணும் தங்கை, நல்ல குணம் வேணும் தம்பி, நல்ல குணம் வேணும் தங்கை. இயேசுவை போல் உனக்கும் கொடுக்கும் குணம் வேண்டும், இயேசுவை போல் உனக்கும் பொறுமை குணம் வேண்டும், இயேசுவை போல் உனக்கும் மனதுருக்கம் வேண்டும், இயேசுவை போல் உனக்கும் நல்ல குணம் வேண்டும். தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம். உதவி செய்யும் குணம் உன்னை உயர்வு கொண்டு செல்லும், இயேசுவின் பிள்ளை என்று 8 திசை சொல்லும். உதவி செய்யும் குணம் உன்னை கொண்டு செல்லும், இயேசுவின் பிள்ளை என்று 8 திசை சொல்லும். தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம். பொற்கால கால் போல் உதவி செய்வதில் சோர்ந்து போகாமல் உதவி செய்யணும். சொல்லுங்க சத்தமா. சோர்ந்து போகாமல் உதவி செய்யணும். தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம் தந்தான தந்தான நாம். கிறிஸ்டி அக்கா இப்ப பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கத்துக்கிறீங்க. 4 லைன் தான், சின்ன பாட்டு தான். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் டிக் என்ன பண்ணுவோம்? அப்பதான் சவுண்டு கேட்கல அவங்களுக்கு. மா கூப்பிட மாட்டோம்ல நம்ம. போனோடனே என்ன பண்ண, டோரை டிக் 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 டிக். எப்படி? டிக் 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 அப்படி தானே. ஒரு வாட்டி தட்டினா சவுண்டு கேட்குமா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக டிக் 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 சொல்லி தட்டுவோம்ல. காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மறையலாம். நேரங்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். யார் மாற மாட்டாங்க? யார் மாற மாட்டாங்க? யார் மாற மாட்டாங்க? வெரி குட். நம்ம இயேசு மாற மாட்டார். டிக் டிக். உறவுகள் மாறலாம், பெற்றோர்களும் மறையலாம். உறவுகள் மாறலாம், பெற்றோர்களும் மறையலாம். நண்பர்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். நம்ம இயேசு மாற மாட்டார். டிக் டிக். நம்ம இயேசு மாற மாட்டார். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டிக் 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 ஹே டிக் 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 ஹே டிக் 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 டிக். சத்தமா. டிக் 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 ஹே டிக் 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 ஹே டிக் 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 டிக். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மறையலாம். நேரங்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். நம்ம இயேசு மாற மாட்டார். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மறையலாம். நேரங்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். நம்ம இயேசு மாற மாட்டார். டிக் 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 ஹே டிக் 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 ஹே டிக் 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 ஹே டிக் 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 ஹே டிக் 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 டிக். உறவுகள் மாறலாம், பெற்றோர்களும் மறையலாம். நண்பர்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். நம்ம இயேசு மாற மாட்டார். உறவுகள் மாறலாம், பெற்றோர்களும் மறையலாம். நண்பர்கள் ஓடலாம், இயேசு மாற மாட்டார். நம்ம இயேசு மாற மாட்டார். டிக் 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 ஹே டிக் 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 டிக். சத்தமா. டிக் 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 ஹே டிக் 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 டிக். இன்னும் சத்தமா.
time I think of you and it takes me to a special place in my mind where we can be together. And I still hope that you'll be mine forever. Even though you're far away, I still know we need to meet again. We are together. We are together. Even though you're far away, I still know we need to meet again. And I still hope that you'll be mine forever. Your eyes smile. Oh, how I wish that you could be here now in this life. We are together, and I still hope that you'll be mine forever. Even though you're far away, I still know we need to meet again. We are together. Every time I think of you and it takes me to a special place in my mind where we can be together. என்ன கத்துக்க போறோம்? VBS கிளாப்ஸ் கத்துக்க போறோம். யாரெல்லாம் இன்ட்ரஸ்டா இருக்கீங்க? வெரி குட். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாப் என்ன பண்ண போறோம்? பனானா கிளாப். என்ன கிளாப்? பனானா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? பனானா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? அத ஸ்டார்ட். ஓகே? 1 2 3 4. எப்படி பண்ண போறோம்? திரும்ப பண்ணுங்க. 2 3 4. திரும்ப பண்ணலாமா? எல்லாம் நின்னு பண்ணலாமா? நின்னுக்கோங்க. ஓகே. வெரி குட். நில்லு நில்லு நில்லு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்க பின்னாடில நில்லுங்க. ஓகே ஸ்டார்ட். 1 3 4. வெரி குட். திரும்ப பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ நெக்ஸ்ட் கிளாப் என்ன கத்துக்க போறோம்? பேரட் கிளாப். எப்படி கத்துக்க போறோம்? கீ 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 கீ. பண்ணுங்க. வெரி குட். திரும்ப பண்ணுங்க. பின்னாடி யாரும் ரெடி இல்லை போல இருக்கு. ஆர் யூ ஆல் ரெடி? ஸ்டார்ட் பண்ணுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க, நெய்ம் வாசிங்க. கிரெகாம் ஸ்டைன்ஸ். கிரெகாம் ஸ்டைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? யாரை பத்தி பார்க்க போறோம்? யாராவது இடையில பேசிட்டு இருந்தீங்களா? அவங்கள ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பேன். ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு
எங்கே பிறந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோசியல் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 1941 1941 பிறந்தாங்க. கிளியராக கவனிங்க, நான் இயர்லாம் கேட்பேன். ஓகேவா? இவங்க எந்த எந்த நாட்டில் பிறந்தாங்க? ஆஸ்திரேலியா நாட்டில் பிறந்தாங்க. எந்த இயர் பிறந்தாங்க? 1941 பிறந்தாங்க. ஓகேவா? அவங்க அவங்க அம்மா அப்பா பேர் வில்லியம் எலிசபெத். அப்பா பேர் வில்லியம், அம்மா பேர் எலிசபெத். பின்னாடியெல்லாம் யாருமே கவனிக்கல. அவங்க அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? எந்த இயர் பிறந்தாங்க? 1941. எந்த கண்ட்ரியில் பிறந்தாங்க? ஓகேவா? அவங்க அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலேயே உங்களை மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளையா அவங்கள வளர்த்தாங்க. சரியா? அவங்கள ரெகுலராக சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. அப்படி சர்ச்சுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்போது அந்த சர்ச்சில் இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. இந்தியா இன்னொரு கண்ட்ரி அப்படி தானே? ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பக்கத்தில் இருக்கா? எவ்வளோ தூரத்தில் இருக்கு? ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரியா? அப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சர்ச்சில் இந்த கிரகாம்ஸ்டைன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே சொல்கிறாங்க இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரி 1940s எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சா? இப்படி சர்ச் இருந்துச்சா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சர்ச்சு கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பராக என்னது ஃபுட்டு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, ரொம்ப மோசமாக இருந்து. கிறிஸ்தவன்னு ஒன்று இல்லவே இல்லை, படிப்பு இல்லவே இல்லை, மருத்துவம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஒரு மோசமான காலகட்டம். ஸோ அப்படி ஒரு இந்தியான்னு ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்தில் தொழுநோய் அப்படி லெப்ரசி நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸோ இவங்க கை பாருங்களேன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு விரல் எல்லாம் இருக்கா நம்மள மாதிரி? இல்லை. என்ன அப்படின்னா அந்த காலத்தில் தொழுநோய் அப்படிங்கிறது இந்தியாவில் பரவலாய் காணப்பட்டது. அந்த நோய் வந்துச்சு என்ன அப்படின்னா கை விரல் இருக்காது, கால் விரல் இருக்காது, அவங்கள யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்க. அந்த காலத்தில் இதே மாதிரி என்ன இல்லை, மருத்துவ வசதி இல்லை. நோய் வந்தோடனே இன்றைக்கி எல்லாம் நம்ம எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோமா? நமக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் இருக்காங்க, மெடிசன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என்னது இல்லை? எதுவுமே இல்லை. அப்போ அந்த மக்களை என்ன செய்வாங்கன்னா தனியாக ஓரத்தில் விட்டுருவாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம். அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இங்கேருந்து யாராவது நீங்கள் கடவுள் உங்ககிட்ட பேசினா நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம கிரகாம்ஸ்டைன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏசப்பா பேசுவாங்க. பேசி அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து 1965 இந்தியா வராங்க. எந்த இயர்? 1965 வராங்க. ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்ல வராங்கன்னா ஒடிசா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல வராங்க. எந்த ஸ்டேட்ல வராங்க? ஒடிசா அப்படிங்கிற ஸ்டேட்ல யார் வரா? கிரகாம்ஸ்டைன் வராங்க. ஓகேவா? யார் வரா? இந்தியாவில் அப்போ என்ன நோய் பரவலாக இருந்துச்சு? தொழுநோய் இருந்துச்சு. ஓகே ஓகே, தொழுநோய் இருந்துச்சு. அப்போ இவங்க வராங்க. எந்த மாநிலத்துக்கு வராங்க? எந்த பிளேஸ் வராங்க? ஒடிசா அப்படிங்கிற பிளேஸில் வராங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் எந்த நோயில் கஷ்டப்படுறாங்க? தொழுநோயில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை. அவங்க நிறைய பேருக்கு கை இல்லை, கால் இல்லை. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? தெருவில் அப்படி இருக்கிறாங்க. இவங்க நோய்க்கு மருத்துவம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டுறாங்க. சரியா? இவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி மயூர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல, எந்த இடம்? மயூர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த தொழு நோயாளிகளுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்க. அப்போ மற்ற மக்களால் கைவிடப்பட்டவங்களாம் எங்கே வராங்க? இந்த ஹாஸ்பிட்டல் வராங்க. இவங்களுக்கு மருத்துவம் செய்கிறாங்க. இப்படி இவங்க மருத்துவம் செய்து ஏசப்போட அன்பை பற்றியும் சொல்கிறாங்க. இவங்க இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் என்ன? கிளாடிஸ். என்ன பேர்? கிளாடிஸ். அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. யாருன்னா பிலிப், சொல்லுங்க, பிலிப், தீமோத்தேயு, எஸ்தர். பிலிப், தீமோத்தேயு, எஸ்தர் அப்படின்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பசங்க, ஒரு பையன். அதில் என்ன அப்படின்னா இந்த 2 பசங்க எங்கே படித்தாங்கன்னா ஊட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊட்டி யாரெல்லாம் போயிருக்கா?
இவ்வளோ பேர் போயிருக்கீங்களா? சரி, அந்த ஊட்டியில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த 2 பசங்களும் படிக்கிறாங்க. ஒரு வாட்டி என்ன அப்படின்னா, அங்கே வந்து நைட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. அப்போ அந்த மீட்டிங் யாரெல்லாம் போகிறாங்கன்னா, அப்பாவும் 2 பசங்களும் போகிறாங்க. அப்பாவும் 2 பசங்க யாரெல்லாம்? பிலிப்பும் தீமோத்தேயும் போகிறாங்க. யார் கூட போகிறாங்க? அப்பா கூட வண்டியில் போகிறாங்க. அப்போ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்களோ அவங்களால வீட்டுக்கு வர முடியல. அது ஒரு காட்டு பகுதி, சரியா? அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வண்டியிலே நம்ம ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ப்ளஸ் பிலிப்பு தீமோத்தேயு இவங்க 3 பேர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க? வண்டியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களை வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு இவங்க மேலே என்ன செய்கிறாங்க, ஒரு வெறுப்போட இருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள எல்லா கும்பலும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தேடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக என்னாச்சு, அந்த நாளில் அவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. வண்டியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லுங்க? கிரகாம் ஸ்டெயின், அவங்க பையன் வந்து பிலிப்பு, தீமோத்தேயு 3 பேரும் வண்டியில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே உள்ள மக்கள் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியை லாக் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அந்த ஊர் காட்டை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வீடு எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணி இந்த வண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்ரோல் ஊற்றி என்ன செய்கிறாங்க, கொளுத்துறாங்க. சரி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த வண்டியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. இப்போ யார் உள்ளாடி இருக்கா? 3 பேர் உள்ளாடி இருக்காங்க. அவங்களால என்ன செய்யல, வெளியில் வர முடியல. அந்த ஊரில் உள்ளவங்களாலே காப்பாற்ற முடியல. அப்படி அவங்க ஆண்டவருக்காக அந்த 3 பேர் என்ன செய்தாங்க, மறிச்சிட்டாங்க. எதுக்காக மறிச்சாங்க? அவங்க ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 3 பேர் ஆஸ்திரேலியாவில் வந்த கிரகான் ஸ்டைன் ப்ளஸ் அவங்களோட பசங்க 2 பேரும் சேர்த்து என்ன செய்தாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் படைச்சிட்டா? அவங்க அம்மாவும் எஸ்தர் அந்த அக்காவும் என்ன செய்யிட்டாங்க, பழச்சிட்டாங்க. சரி, நமக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் என்ன ஆகும்? நமக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? நம்ம சொந்தத்தில் யாரையாவது என்னது பண்ணிட்டு நம்ம கோவம் வருமா வராதா? ஆனால் அவங்க அம்மா என்னாச்சு, கிளாடிஸ் இருக்காங்கல்ல, அந்த பசங்களோட அம்மா, அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் கேட்குறாங்க, மற்ற மாதிரி இந்த ஊடகங்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டையும் உங்கள் பையனையும் இப்படி கொளுத்திட்டாங்களே, உயிரோட எரிச்சிட்டாங்களே, நீங்கள் இந்த நாட்டில் கூட உள்ளவங்க கூட கிடையாது, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இங்கே வந்து உங்கள் ஹஸ்பண்டையும் உங்கள் பையனையும் கொளுத்திட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன தண்டனை கொடுக்கலாம்? தூக்கு தண்டனை கொடுக்கலாமா? தூக்கு தண்டனை கொடுக்கலாம். வேற என்ன தண்டனை கொடுக்கலாம்? நம்ம இந்திய நாட்டு சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. சரி, தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அவங்கள மன்னிச்சிடுறேன்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்கள மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், அவங்க திருந்தட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. எப்படி உங்களால் சொல்ல முடியுது? உங்கள் பையனையும் உங்கள் 2 பசங்க உங்கள் பொண்ணை வந்து என்ன உங்கள் ஹஸ்பண்டை என்ன செய்யிட்டாங்க, கொன்னுட்டாங்க. உங்களை எல்லாம் எப்படி மன்னிக்க முடியுது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, அதே மாதிரி நான் வந்து அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு உலக அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாகப்பட்டது. அதே மாதிரி நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து விருதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போவும் இன்னைக்கு வர அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த தொழுநோய் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க வந்து சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் இது என்ன நம்ம அப்படின்னா, இவங்க வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. 2வது மன்னிக்கும் குணம். 2 விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க ஒதுக்கப்பட்டவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு தனியாக இருப்பான், அவர்கிட்ட நீங்கள் பேசாமல் இருப்பாங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒருத்தங்க தனியாக இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. பட் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், அவங்கள எல்லாரையும் மாதிரி நம்மளை என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கணும். அப்படி தானே? நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. என்ன செய்யணும், நம்ம அன்பு செலுத்தணும். எப்படி ஆஸ்திரேலியா வேற ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மக்கள் அன்பு செலுத்துகிறாங்க, அதே மாதிரி அந்த மிஷினரி மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீட்டிலே வயதானவங்க இருக்கணும், அவங்களெல்லாம் என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும். 1. 2வது மன்னிக்கும் குணம். எப்படி அவங்க அம்மாவுக்கு அந்த கிளாடிஸ் அவங்களுக்கு வந்து மன்னிக்கிற ஒரு இருதயம் எப்படி கிடச்சிது? ஆண்டவர் வந்து ஒரு மன்னிக்கிற இருதயத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளும் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிற இருதயத்தை கேட்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயம், நம்ம ஃப்ரெண்டு கோவப்பட்டா இல்லை நம்ம பொருளை எடுத்தா என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோமா? வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுவோம், டிஸ்யூம் சண்டையா இல்லை மன்னிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க?
மன்னிப்பீங்களா? ஸோ நம்மளும் இன்னைக்கு இந்த மிஷனரி லைஃப்லேருந்து 2 விஷயத்த கற்றுக்குறோம். ஒன்று வந்து நம்மளும் ஒதுக்கப்பட்ட யாராவது வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இன்னும் ஒன்று, கண்டிப்பாக மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவங்கள எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஏசப்பா நமக்கு மன்னிச்சது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அவங்கள மன்னிக்கணும். இது நம்மளால முடியாது, பட் யாரோட ஹெல்ப்னால முடியும்? ஏசப்பாவோட ஹெல்ப்னால. யாரோட ஹெல்ப்னால முடியும்? சரி, 2 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூட்டுறீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணிடுவோமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி தருகிற நல்லா கர்த்தாவே, ஆண்டவர், இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, டீச்சர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட கதையின்படி ஆண்டவரே ஏசப்பா அவங்கள மாதிரி அடுத்தவங்களை நேசிக்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கும் இங்கே வந்துள்ள பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை மன்னிக்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு நல்லாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்குள்ள தலைப்பை சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோமப்பா. தேவாதி தேவனே மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோமப்பா. இந்த 4வது நாள் விபிஎஸ்ஐ கர்த்தாவே எங்களுக்கு அபரிவிதமாக நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உம்மை சோத்திரிக்கிறோமப்பா. இம்மட்டும் பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வந்த பிள்ளைகள் அப்பா, ஒரு பிள்ளைகள் கூட வீணாய் போகக்கூடாதப்பா. இந்த பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் அப்பா, சகல நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல பிள்ளைகளாய் வளர, நன்றாக படித்த அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்று பிள்ளைகள் வளரத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. இவர்கள் மூலமாக இவர்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த விபிஎஸ்ல பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிற உம்முடைய வார்த்தையான விதைகள் தகப்பனே 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எல்லாவற்றிலும் இந்த கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோமப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த வெயில் காலத்தில் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனமோ சுகவீனமோ வராதபடி என் தேவன் நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோமப்பா. விசேஷமாக அப்பா, விபிஎஸ்க்கு பொல்ச்சலூரில் பம்மல்லூர்லேருந்து வருகிற பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.